உத்தரப்பிரதேசில் முசாஃபர்பூர் பகுதியில் காவல்துறையுடைய ஒரு நடவடிக்கை இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு தேசம் முழுக்க அதிர்வலை ஏற்படுத்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் இந்த கடை யாருக்கு சொந்தமானது, அவங்களுடைய பெயர், அவங்களுடைய தொலைபேசி எண்ணை எழுதி ஒட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ஒரு புதிய விதிமுறையை அமல்படுத்தியிருக்காங்க. இந்த விதிமுறை எதன் காரணமாக வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஜூலை 22ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரைக்கும் கன்வார் யாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யாத்திரையை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொடங்க போகிறாங்க. ஸோ இந்த யாத்திரையோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கங்கை நதியிலிருந்து புனித நீரை எடுத்துக்கொண்டு தங்களுடைய சொந்த கிராமங்களுக்கோ அல்லது தங்களுக்கு விருப்பமான கோவில்களுக்கோ சென்று அந்த புனித நீரை சிவன் லிங்கத்தின் மீது அபிஷேகம் பண்ணுறது தான் இந்த கன்வார் யாத்திரையுடைய மிக முக்கியமான நோக்கம். ஸோ உத்தரப்பிரதேசம், வாரணாசி, பீகார், ஹரியானா, டெல்லி, ஜார்க்கண்ட் இந்த மாதிரி எல்லா மாநிலங்களிலிருந்தும் நிறைய ரூட் வழியாக இந்த யாத்திரை அப்படின்றது தொடங்கும். ஸோ அவங்க கங்கை நதியில் வெவ்வேறு இடங்களில் வாரணாசியில் சிலர் எடுப்பாங்க, சிலர் ஹரித்வாரில் எடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்களில் அந்த கங்கை நதியை கொண்டு வர்றது தான் இந்த பயணத்துடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஸோ சவான் மாதத்தில் இந்த பயணம் அப்படின்னு திட்டமிடப்படும். ஸோ இந்த வருஷத்துடைய ப்ரெடிக்ஷன் பிரகாரம் ஏறக்குறைய 4 கோடி பேர் இந்த யாத்திரையில் பங்கேற்பாங்க அப்படின்றது காரணமாக வட இந்தியா முழுக்க இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த பயணத்தை ஒட்டி, இந்த யாத்திரையை ஒட்டி சில புதிய விதிமுறைகளையும் அரசு விதிச்சிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தளத்தில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கன்வார் யாத்திரை, அந்த யாத்ரீகர்கள் ட்ராவல் பண்ணுற எல்லா ரூட்லேயும் இருக்கக்கூடிய கடைகளில் கடையுடைய முகப்பில் இந்த கடை யாருக்கு சொந்தம், அந்த ஓனருடைய பெயர், அவருடைய தொலைபேசி எண் அப்படின்ற விஷயத்தை, அடிப்படை தகவலை நீங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தள்ளுவண்டியாக இருந்தாலும் சரி, ஹோட்டலாக இருந்தாலும் சரி, சிறிய டீ கடையாக இருந்தாலும் சரி, ஒரு வாழைப்பழ கடையாக இருந்தாலும் சரி, எல்லா கடைகளிலுமே இந்த மாதிரி நேம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன காரணத்திற்காக டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த சில வருஷத்திற்கு முன்னதாக இந்த மாதிரி கன்வார் யாத்திரை போனவங்க ஒரு குறிப்பிட்ட மதத்துடைய நபருடைய கடையில் உணவு இருந்ததாகவும், அதை பற்றி நீ ஏன் எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாத்திரிகள் பிரச்சனை பண்ணதாகவும், அதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்கிறோம் அப்படின்னு அரசு தரப்பில் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. இது உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்லாமல் உத்தரகாண்ட்லேயும் இதே மாதிரி ஒரு அணுகுமுறையை கையாள போகிறதா தான் அண்மை தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய சில கட்சிகள், என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜேடியு, ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்தி பார்ட்டி, ராஷ்ட்ரிய லோக்தள், இந்த மாதிரியான 3 கூட்டணி கட்சிகள் இதற்கு ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்க. இது வேண்டாம், ஒரு பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த உத்தரவு போய் முடியும் அப்படின்னு அவங்க அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. இதை வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் அந்தந்த சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பொதுமக்கள் ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களுடைய சொந்த பேரை வெளியிடுறதுல என்ன தயக்கம் இருக்க போகுது அப்படின்றது தான் அரசு தரப்புலேருந்து கேட்கக்கூடிய பிரதான கேள்வியாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இத்தனை நாட்களாக அவங்க அடையாளம் பார்த்து சாப்பிடாமல் இருந்தாங்க. எங்கள் கடைக்கு முன்பாக இந்த பேரை டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேரை பார்த்து அவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு அச்சமும் அங்கே இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் தரப்பில் சொல்கிறாங்க. ஸோ இந்த கன்வார் யாத்திரையுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தோளில் சுமந்து கொண்டு அந்த 2 பக்கத்துலேயும் தண்ணீரை, கங்கை நதியை அதை மாட்டி விட்டுட்டு கொண்டு வருவாங்க. அந்த அந்த குச்சிமார் இருக்கு இல்லைங்களா, அது பேர் தான் கன்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கன்வாரை தயாரிக்கிறது பெரும்பாலும் இஸ்லாமியர்களாக கடந்த காலத்தில் இருந்திருக்காங்க. இப்போ அந்த குச்சியை வாங்குறது கூட நிறைய பேர் தயங்குவாங்க அப்படின்றது தான் இப்போ எழுந்திருக்கக்கூடிய சந்தேகமாக இருக்குது. நிறைய யாத்திரிகர்கள் இந்த ஹோட்டலில் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னால இப்போ பேக்கேஜ் ஃபுட்டை தான் நாங்கள் விற்கிறோம், சிலருக்கு சேரை போட கூட பயமாக இருக்குது அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு அங்கே இருக்கிறத சொல்கிறாங்க. பிரதான கட்சியான காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதத்தின் அடிப்படையிலும் சாதியின் அடிப்படையிலும் பாலினத்தின் அடிப்படையிலும் எந்த விதமான பாகுபாடையும் காட்டக்கூடாது அப்படின்ற அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயத்தை இந்த அறிவிப்பு அப்படின்றது மறைமுகமாக கெடுக்க பார்க்குது. இதுதான் இந்த அறிவிப்புடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்கிறாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு அன்டச்சபிலிட்டியை உருவாக்கக்கூடிய நோக்கம்தான் இந்த ஓனர் நேமை டிஸ்பிளே பண்ண சொல்கிறதோடைய காரணமாக இருக்குது அப்படின்றது இன்னொரு பார்வையாக இருக்குது. ஒரு புனிதத்தை நீங்கள் காக்கணும் அப்படின்னா அந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை நீங்கள் மூடலாம், மற்ற விஷயங்கள் எந்த விதமான அசம்பாவித சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை பாதுகாப்பு அதிகப்படுத்தலாம். ஆனால் இப்படி ஒவ்வொரு கடைக்காரருடைய பெயரையும் அவருடைய தொலைபேசி எண்ணையும் அறிவிக்கிறது மூலமாக நீங்கள் ஒரு நவீன தூண்டாமையை கொண்டு வரீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் நிறைய அரசியல் கட்சிகள் தரப்பில் முன்வைக்கப்படுது. ஆனால் இது
ஒரு ஒரு கடைக்காரர் தங்களுடைய பேரை சொல்லி என்ன பிரச்சனை இருக்குன்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து பாஜக அரசு அங்கே கேள்வியாக முன்வைக்கிறாங்க. இது கன்வார் யாத்திரை தரப்பை ஒட்டி நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் நிகழ்வாக பார்க்கப்படுது. வரக்கூடிய ஜூலை 22ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த யாத்திரை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அங்கே இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு அச்சத்தோடு தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு மத்திய அரசு என்ன மாதிரியான அணுகுமுறையை கையாள போகுது, பாதுகாப்பில் ஏதாவது பிரச்சனை வருமா, அல்லது இந்த யாத்திரை 3-4 கோடி பேர் பங்கேற்கக்கூடிய இந்த யாத்திரை அப்படின்றது சுமூகமாக நடத்துவதற்கு ஒரு ஏராளமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய கட்சியுடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ வரக்கூடிய நாட்களில் இது என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்டை கொடுக்க போகுது, குறிப்பாக உத்தரப்பிரதேசில் ஒரு 10 தொகுதியில் இடைத்தேர்தல் வர இருக்குது. ஆகஸ்ட் முதல் வாரத்திலேருந்து இடைத்தேர்தல் நடத்த போகுது. உத்தரப்பிரதேசில் தேர்தல் முடிவுகள் கடந்து வந்த 2 தேர்தல் முடிவுகளுமே ஆளும் பாஜக அரசுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறத காட்டுச்சு. ஸோ அதற்காகவும் இந்த ஸ்டண்ட் மேற்கொள்ளப்படுதா அப்படின்ற சந்தேகத்தையும் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் தேர்தல் முடிவுக்கு பிறகு இதனுடைய தாக்கம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.